சங்கீதம் 62 நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 62 இன்னும் ஒரு சில முக்கியமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. மை ஒன்லி ஹோப், இந்த தேவன் மாத்திரமே என்னுடைய ஒரே நம்பிக்கை. யாரு? இந்த தேவன் மாத்திரமே. இந்த 62வது சங்கீதத்தை நானும் நீங்களும் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை எவ்வளவு பெரிய நம்பிக்கை உள்ளவனாய் அவன் இருக்கிறான் என்பதை நாம் பார்க்க. அவர் கிருபையாய், அவர் தயவாய், அவர் இரக்கமாய், அவர் அடைக்கலமாய், அவர் கேடகமாய், அவர் கன்மலையாய் என் மீது எவ்வளவாய் இருக்கிறார் என்பதை அவர் சொல்ல 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 அதை நான் தியானிக்க 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 அதை பேசாம இருக்க முடியல, அதை பிரசங்கிக்காம இருக்க முடியல, அதை சொல்லாம இருக்க முடியல, அந்த நம்பிக்கையினால் உணராமல் இருக்க முடியல. ஆக நான் ஒரே ஒரு பிரசங்கத்தை தான் இதில் இருந்து செய்யலான்னு சொல்லி தான் நான் ஆரம்பத்தில் தீர்மானம் செய்தேன். ஆனால் அதில் நாம் படிக்க 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 கர்த்தர் அதன் மூலமாக இன்னும் அநேக காரியங்களை, இன்னும் என்னையும் உங்களையும் உறுதிப்படுத்த, இன்னும் என்னையும் என்னுடைய நம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கையும் உறுதிப்படுத்த இந்த வார்த்தைகளை எனக்கும் உங்களுக்கும் தருகிறார் என்பதை நான் நிச்சயமாய் நம்புகிறேன். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 62வது சங்கீதம் 8வது வசனம். 62:8 யாராவது எடுத்தவங்க வாசிங்க. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். காரணம், அவரே தேவனே எனக்கு நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கரங்களை தட்டலாமா? ஹalleluya. Trust in him at all the time. Hallelujah. எல்லா நேரத்திலும், எக்காலத்திலும், in every moment அவரை நம்புங்கள் என்று சங்கீதக்காரன் அறை கூவல் அவன் சத்தமிட்டு சொல்லுகிறான். முதல் வாரத்தில் நாம் பார்த்தோம், நான் சுருக்கமாய் சொல்லிவிடுகிறேன். முதல் வாரத்தில் பார்த்தோம் சங்கீதக்காரன் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், ட்ரஸ்ட் இன் காட், தேவனில் நம்பிக்கை கொண்டிருங்கள். எந்த நேரத்திலும் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். ட்ரஸ்ட் இன் காட். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், ரெஸ்ட் இன் காட், தேவனை நம்புவது மாத்திரமல்ல, அவருக்குள் இளைப்பாறுவது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறது போல நாம் அமர்ந்திருந்து அவருக்குள் நாம் ரெஸ்ட் இன் காட், நாம் அவருக்குள் இளைப்பாரி என் கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பார் என்கிறதான ஒரு பெரிய நம்பிக்கையோடு அவருக்குள் இளைப்பாற வேண்டும். ஹalleluya. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம், உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹalleluya. அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆக ட்ரஸ்ட் இன் காட், ரெஸ்ட் இன் காட். மூன்றாவதாக முதல் வாரத்தில் பார்த்தது பெஸ்ட் இன் காட், எனக்கும் உங்களுக்கும் சிறந்ததை கர்த்தர் கொடுப்பார். ஹalleluya. எனக்கும் உங்களுக்கும் இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த உலக யாத்திரையிலே, இந்த வனாந்தர யாத்திரையிலே, இந்த நம்பிக்கையற்ற யாத்திரையிலே சிறந்த காரியத்தை ஒருவர் கொடுப்பார் என்றார் இந்த தேவன் மாத்திரமே. ஹalleluya. ஆக ட்ரஸ்ட் இன் காட், ரெஸ்ட் இன் காட் and expect best in God. Hallelujah. அவருக்குள் சிறந்ததை நாம் தேட வேண்டும். இரண்டாவது வாரத்திலே, கடந்த வாரத்திலே பார்த்தோம் கான்ஃபிடன்ஸ். டேவிடுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை பாருங்க, டேவிடுடைய நம்பிக்கையை பாருங்க. அவனுடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேல இருந்தது. அவனுக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது. அதை தமிழில் நாம் கான்ஃபிடன்ஸ் என்று வாசிக்கும் பொழுது நம்பிக்கை அல்லது தன்னம்பிக்கை என்று சொல்லுவார்கள். அவனுக்குள் அந்த தன்னம்பிக்கை இருக்கிறதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, அவனுடைய நம்பிக்கை இந்த உலகத்திலிருந்து வரவில்லை, அவனுடைய நம்பிக்கை எந்த பொருளிலிருந்து வரவில்லை, அவனுடைய நம்பிக்கை எந்த பணத்திலிருந்து வரவில்லை, அவனுடைய நம்பிக்கை எந்த அதிகாரத்திலிருந்து வரவில்லை, அவனுடைய நம்பிக்கை அவனுடைய ஸ்தானத்திலிருந்து வரவில்லை, அவனுடைய நம்பிக்கை இந்த கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. ஹalleluya. அது கான்ஃபிடென்ட் மாத்திரம் இல்ல, அது காட்ஃபிடென்ட்டா இருக்கிறது. கரங்களை தட்டுவோமா? ஹalleluya. அது காட்ஃபிடென்ட் ஏனென்றால் அது கர்த்தரிடத்திலிருந்து வந்த நம்பிக்கையாய் இருக்கிறது. அதை நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, கேரக்டரிஸ்டிக்ஸ்,
குணாதிசயம், தேவனுடைய குணாதிசயத்தை குறித்து பார்த்தோம். தேவனுடைய குணாதிசயம் என்னங்க? அவன் ஜனங்களோடு இருப்பதை அவன் விரும்பினான். ஹல்லேலூயா. ஜனங்களோடு இருப்பதை, ஜனங்களுக்காக இருப்பதை, ஜனங்களோடு நின்று யுத்தம் செய்வதை, ஜனங்களோடு நின்று ஆராதிப்பதை, ஜனங்களோடு நின்று சபையில் நிற்பதை இந்த தாவீது விரும்பின அந்த குவாலிட்டி எனக்கும் உங்களுக்கும் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆக நல்லா சொல்லமா, கான்ஃபிடென்ட்டும் அந்த கேரக்டரும் எனக்குள்ளாக, தாவீதினுடைய கேரக்டரும் எனக்குள்ளாக இருக்கணும். இதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆக நமக்கு நேரம் இல்லை, சீக்கிரமாக நம்ம கடந்து போகலாம். இன்றைக்கு முதலாவது காரியம் டிசைடு. சொல்லமா, தீர்மானிங்க. கன்னடத்தில் போட்டிருக்கு நிர்தரிசு. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால் தீர்மானிசு, அது கூட சொல்லலாம் இல்லைங்களா? தீர்மானிசு, நிர்தரிசு, தீர்மானியுங்கள், டிசைட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டு போயிடலாம். வெளியில் ஒரு விஷயத்தை உறுதியாக டிசைட் பண்ணிட்டு, உறுதியாக தீர்மானம் பண்ணிட்டு, இனி அந்த உறுதியை நான் விட மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம இன்னைக்கு வெளியில் போகணும். என்னத்தை டிசைட் பண்ணணும்? டிசைட் டு pour out your heart before God. எல்லா சமயத்திலும் உங்கள் இருதயத்தை தேவனிடத்தில் ஊற்றுவதை ஊற்றிவிட நீங்கள் தீர்மானிங்க. போடுங்க, அது ஃபுல்லாக போடுங்க, அது ஃபுல் நெக்ஸ்ட் போட்டிருக்கு பாருங்க. உங்கள் இருதயத்தை தேவனிடத்தில் ஊற்றிவிட தீர்மானியுங்கள். இன்னைக்கு இதை நம்ம செய்ய மாட்டிருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? சங்கீதம் 62:8 என்ன சொல்றாரு? ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு? அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை, வாசிக்கலாமா? அத என்ன போட்டிருக்கிறாங்க? அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். இது மிக மிக முக்கியம். யார் சமூகத்திலங்க? அவர் சமூகத்தில். இதை டிசைட் பண்ணிடலாம் இன்னைக்கு. அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை முழுவதுமாய் ஊற்றிவிட நாம் தீர்மானிக்கலாம். இன்னைக்கு நம்ம அவர் சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றுவது கிடையாது. நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசுகிறோம், எல்லார்கிட்டையும் குறை சொல்கிறோம், எல்லாருக்கிட்டையும் போய் புலம்புறோம். ஆனால் அவர் பாதத்தில் போய் புலம்புறது கிடையாது. அவர் பாதத்தில் போய் சொல்கிறது கிடையாது. அவர் பாதத்தில் காத்திருப்பது கிடையாது. ஏதோ பேருக்கு ஒரு 2 நிமிஷம் போயிட்டு அவர்கிட்டையும் சொல்லலாம், அவர்கிட்டையும் போய் பேசலாம். எவ்வளவு பேர் நம்ம தனிமையை ஆண்ட சமூகத்தில், தேவ சமூகத்தில் தனிமையில் அவரோடு நாம் காத்திருக்கிறோம், தனிமையில் அவரோடு நாம் தியானம் செய்கிறோம், தனிமையில் அவரோடு நாம் நம் இருதயத்தை ஊற்றுகிறோம். சந்தேகம். அப்படியும் போனாலும் பேருக்கு தான் நம்ம போறோம். அப்படியும் போனாலும் ஏதோ நேம் சேக் தான், போய் கடகடன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறோம். ஆனால் என் நண்பர்களிடத்தில் செலவிடுகிற நேரம் எவ்வளவு? என் பொழுதுபோக்குக்கு செலவிடுகிற நேரம் எவ்வளவு? குட்டி சுவரில் உட்கார்ற நேரம் எவ்வளவு? என் வேலையில் உட்கார்ற நேரம் எவ்வளவு? ஆனால் அவர் சமூகத்தில் என்னை ஊற்றுகிற காரியம் எவ்வளவுங்க? தாவீது நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தானே. எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது என்ன? எலியாவும் நம்மை போல் பாடுள்ள மனுஷன்தான். அது மாதிரி தாவீதுக்கும் அதே தான் அப்ளை ஆகும். தாவீதும் நம்மை போல் பாடுள்ள மனுஷன்தான். ஆனால் பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும், எங்கே இருந்தாலும் கர்த்தரிடத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றுவதை அவர் நிறுத்தவில்லை. இன்னைக்கு நம்ம எப்படி பண்ணுறோம்? எதனா சேலஞ்ச் வந்தால் தான் அதிகமாக கர்த்தரை தேடுறோம், எதனா பிரச்சனை வந்தால் தான் அதிகமாக கர்த்தரை தேடுறோம். அப்படி வரல, எல்லாம் நல்லா சுமூகமாக போச்சு, நம்ம போச்சு. எதா இருக்கிறோமா? என் குடும்பத்தில் எல்லாம் கஷ்டம் வந்ததா, அப்போ அதிகமாக தேடுறோம். எல்லாம் சுமூகமாக லேசாக போகுதா, நேராக போதா, அப்போ அதிகமாக தேடுறது கிடையாது. ஆக pour out your heart. அவர் அதை தான் சொல்றார். அவர் சமூகத்தில். யார் சமூகத்தில்? அவர் சமூகத்தில். என் நண்பனின் சமூகத்தில் அல்ல, என் பிள்ளை, என் அப்பா அம்மா சமூகத்தில் அல்ல. பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும்,
பிரச்சனையை நம்ம தீர்க்க ஏதாவது செயல்களை செய்யணும். அது இல்லை, அது மாத்திரம் அல்ல, அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். உங்கள் இருதயத்தின் அனைத்து ஆசைகளையும், உங்கள் இருதயத்தின் அனைத்து தேவைகளையும், உங்கள் இருதயத்தின் அனைத்து கவலைகளையும் வெளிப்படையாய் அவர் சமூகத்தில், அழகா சொல்றாங்க, இதை விவரிக்கிறாங்க, அடிக்கடி போய் அவர் சமூகத்தில் ஊற்றி விடுங்கள். அவர் சமூகத்தில் ஃப்ரீக்வென்ட்லியா, தெசலோனிக்கேயர்ல பவுல் சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில் ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் ஜெபம் பண்ணணுமா? அதை குறித்து சொல்லலை. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, என் வேலைகள் மத்தியில், என் பிரச்சனைகள் மத்தியில், என் போராட்டங்கள் மத்தியில், என் உபத்திரவத்தின் மத்தியிலும் நான் அவர் சமூகத்தை நாடி அவர் சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்ற வேண்டும். அதுதான் சொல்றாரு. டிசைட் பண்ணலாமா? இன்னைக்கு டிசைட் பண்ணிடணும், உறுதியாக டிசைட் பண்ணிடணும். காரணம், மை ஒன்லி ஹோப் அவரே, என் ஒரே நம்பிக்கை அவர் மாத்திரமே. அப்போ அவர்கிட்ட நான் ஊற்ற மாட்டிருக்கிறேனே, அவரிடத்தில் நான் சொல்ல மாட்டிருக்கிறேனே, என் பிரச்சனைகளை எல்லாரிடத்திலும் சொல்றேனே, என் பிரச்சனைகளை, என் போராட்டங்களை, என் உபத்திரவத்தை, என் கண்ணீரை, என் சவால்களை எல்லாரிடத்திலும் நான் சொல்லுகிறேனே. ஆனால் இந்த தாவீது பாருங்க, அவன் பாடுள்ள மனுஷனா இருந்தாலும், அவன் அதிகாரமுள்ள மனுஷனா இருந்தாலும், அவன் ராஜாவா இருந்தாலும், அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், அவர் சமூகத்தில் எந்த பிரச்சனையிலும் அவர் சமூகத்தை சார்ந்து கொண்டே இருக்கிறான். அவரை சொல்லும்போது சங்கீதக்காரனாகிய தாவீது தான். எங்கே போனாலும் அவர் சங்கீதக்காரனாகவே தான் போவார். எங்கே போனாலும் அவர் கர்த்தரை தேடுகிறவனாக தான் போவார். குழியில் இருந்தாலும் அவரை தேடுவான், குகையில் இருந்தாலும் அவரை தேடுவான், சிறையிலும் அவரை தேடுவான், அவரிடத்தில் ஊற்றுவான், அறையிலும் அவரிடத்தில் ஊற்றுவான், சிங்காசனத்திலும் அவரிடத்திலே தான் எல்லாவற்றையும் சொல்லுவான். அந்த எண்ணம் ஏன் என்கிட்ட வரமாட்டிருக்கு? To pour out. அண்ணா பாருங்க, அண்ணா எப்படி ஊற்றுறாங்க பாருங்க. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். Pour out your heart before him as Anna did. 1 சாமுவேல் 1:15 அழகா சொல்றாரு கடைசி வார்த்தை. அந்த வசனத்தில் கடைசி வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1:15 கடைசி வார்த்தை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை, என்ன சொல்றாங்க பாருங்க, கரெக்டாக இதே வார்த்தையை சொல்றாரு பாருங்க. என்னங்க? ஊற்றி விட்டேன். ஏலி, என்னம்மா புலம்பிக்கிட்டு இருக்கிற? குடிச்சிட்டியா? திராட்சரசத்தை ரொம்ப குடிச்சிட்டியா? கவலையில் புலம்புற? மனுஷன் புரிஞ்சிக்கல. ஆனால் அண்ணா அவங்கள்ட்ட பார்த்தா, என் ஆண்டவரே, நான் அப்படி இல்லை, என் கவலையை, என் பிரச்சனையை அவர் சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஊற்றுறோமா? இந்த மாதிரி நம்ம செய்கிறோமா? கவனிங்க, என்ன கவனிங்க. என்ன செய்கிறோம்? நம்ம செய்கிறோமா? அவர் சமூகத்திலே ஊற்றுவது நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். லேமெண்டேஷன் 2:19 வசனம் சொல்லுகிறது. அது ஊற்றுவதை எப்படி சொல்கிறாங்க பாருங்க. நீங்கள் ஊற்றுவது அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். எழுந்துரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு. எப்போவா? எழுந்துரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல் ஊற்றிவிடு. எப்படி ஊற்றணுமா? தண்ணீரை போல ஊற்றணுமா? எங்க பாருங்க, அவர் சமூகத்தில் நான் ஒன்றையே மிச்சம் வைக்காம அப்படியே முழுசாக ஊற்றிடணும். இதை ஊற்றினா கீழே விழுந்துடும். இங்கே பாருங்கள், இந்த பாட்டில் இதுதான் நம்ம இருதயம்னு வச்சுக்கோங்க. இதில் நிரம்பி இருக்குது, சவால்கள் நிரம்பி இருக்குது, பிரச்சனைகள் நிரம்பி இருக்குது, போராட்டங்கள் நிரம்பி இருக்குது, கவலைகள் நிரம்பி இருக்குது, கண்ணீர் நிரம்பி இருக்குது, இழப்புகள் நிரம்பி இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணணுமா? தண்ணி, இங்கே வசனம் அழகாக சொல்கிறாரு, ஆண்டவரின் சமூகத்தில் உம் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. இதை நான் கீழே இப்படி ஊற்றுறேன்னு வைங்க, ஒரு சொட்டு இல்லாமல் கீழே ஊற்றிடும். அதை போல் என் இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் ஒன்றும் இல்லாமல் வெளிப்படையாய் முழுவதுமாய் அவர் சமூகத்தில் ஊற்றிவிட வேண்டும். ஹல்லேலூயா. காரணம்,
அவர் ஒருவர் தான் என்னையும் உங்களையும் புரிந்து கொள்ளுகிறவர், முழுவதுமாய் புரிந்து கொள்ளுகிறவர். புரிந்துகிட்டு என்னையும் உங்களையும் கிரிட்டிசைஸ் பண்ணாதவர், என்னையும் உங்களையும் விமர்சனம் செய்யாதவர், என்னையும் உங்களையும் கண்டம் பண்ணாதவர், என்னையும் உங்களையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதவர். நான் அவர் சமூகத்தில் வந்து ஊற்றும்போது ஏலி பார்த்து அண்ணாவை பார்த்து கேட்குறேன், என்ன குடிச்சிட்டியா? குடிச்சிருக்கிறியா? குடித்து வெறித்திருக்கிறியா? ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை, நான் என் இருதயத்தில் இருக்கிறத அவள் சந்நிதியில் வந்து ஊற்றிட்டேன். கடவுள் புரிஞ்சுக்கிட்டாரு. அன்றைக்கே ஒரு பதிலை கொடுத்தாரு. எப்படி ஊற்றுனாங்க? தண்ணீரை போல ஊற்றிவிடு. அவர் சமூகத்தில் முழுசாக ஊற்றிடலாம், வெளிப்படையாக. அவர் சமூகத்தில் நம்ம டிரான்ஸ்பரன்சியாக இருந்துடலாம். அவருக்கு தெரியும் நீங்கள் சொல்கிறதும் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். தெரியாமல் ஒன்றும் இல்லை. பக்கத்தில் அப்போ சொல்லுங்க, அவருக்கு எல்லாம் தெரியுங்க. ஆனால் நான் அவர் சமூகத்தில் என்னை ஊற்ற வேண்டியது அவசியம். என் இருதயத்தில் இருந்து எல்லாவற்றையும் கொட்டிவிட வேண்டியது அவசியம். சொல்லுங்க, உங்க சமூகத்தை விட்டு நான் வேற எங்கே போவேன்? வீட்டுக்கு போய் சங்கீதம் 139 வாசிங்க. எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு சங்கீதம். அவர் சொல்வார், நான் எங்கே போனாலும் அங்கே நீங்கள் இருக்கிறீங்க. நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே நீங்கள் இருக்கிறீங்க. நான் வானத்தில் ஏறி கூடு கட்டினாலும் அங்கேயும் நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. உங்கள் வலது கரம் என்னை தாங்கும். ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் ஊற்றி விடலாம். ஆக பாருங்க, அவர் சமூகத்தில் நம்ம ஊற்றிவிட வேண்டும், தண்ணீரை போல ஊற்றிவிட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் கூட அவர்கிட்ட சொல்லிடணும். அதான் சொல்கிறாங்க, உள்ள என்ன இருக்கோ அது அப்படியே, மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிடுங்க. அதை அப்படியே சொல்லி அதை அப்படியே அவர் சமூகத்தில் வச்சு நான் டிரான்ஸ்பரன்சியாக இருந்துடுறது மிக மிக அவசியம். என் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி விடணும். என் பாவ உணர்வை அவர் சமூகத்தில் ஊற்றி விடலாம். என் பலவீனத்தை அவர் சமூகத்தில் ஊற்றி விடலாம். என் பாரத்தை அவர் சமூகத்தில் ஊற்றி விடலாம். என் இருதயத்தில் இருக்கிற ஆதங்கத்தை அவர் சமூகத்தில் ஊற்றி விடலாம். என் இருதயத்தில் இருக்கிற வாஞ்சையை அவர் சமூகத்தில் ஊற்றி விடலாம். என் இருதயத்தில் இருக்கிற ஏக்கத்தை அவர் சமூகத்தில் ஊற்றி விடலாம். என் இருதயத்தில் இருக்கிற கவலையை அவர் சமூகத்தில் ஊற்றி விடலாம். என் இருதயத்தில் இருக்கிற கண்ணீர் கஷ்டத்தை அவர் சமூகத்தில் ஊற்றி விடலாம். என் இருதயத்தில் இருக்கிற எல்லா தோல்வியின் காரியங்களை அவர் சமூகத்தில் ஊற்றி விடலாம். என் எதிர்பார்ப்பை அவர் சமூகத்தில் ஊற்றி விடலாம். ஒன்றையும் மறைக்க வேண்டாம். பக்கத்தில் வச்சு சொல்லாமா, டு போர் அவுட் யுவர் ஹார்ட். என்னங்க, உங்க இருதயத்தை அவருக்குள்ளாக அவரிடத்தில் ஊற்ற நீங்க இன்னைக்கு டிசைட் பண்ணிடுங்க. பக்கத்தில் பார்த்து எனக்காக ஒரே ஒரு தடவை சொல்லுங்க, டிசைட் பண்ணிடுங்க. இவ்வளோ நாள் டிசைட் பண்ணலையான்னு கேட்காதீங்க. சரியாக டிசைட் பண்ணல. இவ்வளவு நாள் சொல்லலையான்னு கேட்காதீங்க. சொன்னீங்க, ஏதோ சொல்லணுமேன்னு சொன்னோம். நம்ம சொன்னோம், ஏதோ சொல்லிடலாம், ஏதோ ஒரு நிமிஷம் அவருக்கும் தெரியட்டுமே அப்படின்னு. இல்லைங்க. அவர் சமூகத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய தேவை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, நாம் ஊற்றி விடலாம். ஹல்லேலூயா. அன்னாளை போல ஊற்றி விடலாம். ஹல்லேலூயா. தாவீதை போல ஊற்றி விடலாம். ஹல்லேலூயா. பக்தர்களை போல ஊற்றி விடலாம். இருதயத்தை முழுவதுமாய் ஊற்றி விடலாம். வெளிப்படையா இருப்போம். அவர்கிட்ட மறைக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? நான் மறைச்சாலும் மறைக்கலனாலும் அவருக்கு தெரியும். டு pour out your heart. இதனுடைய எபிரேய டிரான்ஸ்லேஷன் இப்படியாக சொல்லுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, டு pour out your heart. எபிரேய டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது பாருங்க. என்ன அர்த்தம் சொன்னா, டோட்டல் சரண்டர் to the Lord. Hallelujah. எப்படியா டோட்டல் சரண்டர். 100% அப்படியே சரண்டர் ஆயிடணுமா? எப்படிங்களா? pour out your heart என்று சொல்லும்போது என்னவா, 100% அவர்கிட்ட கொட்டிடுங்க. இங்க இருக்கிற தண்ணீர் 100% அவர்கிட்ட கொட்டிடுங்க. ஒரு சொட்டையும் வைக்காதீங்க. ஒரு விஷயத்தையும் உங்க இருதயத்தில் வைக்காதீங்க. இடைவிடாமல் அவர் சமூகத்தில் சொல்லிடுங்க. அவர் பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. நான் சொன்னாலும் சொல்லலைனாலும்
ஆனால் நான் என் இருதயத்தை ஊற்ற வேண்டும். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் வேதம் சொல்கிறது. அவர் அறிந்திருக்கிறார், ஆனாலும் எனக்குள்ளாக இருக்கிற எல்லா வெளிப்படையான காரியங்களையும், எனக்குள்ளாக இருக்கிற எல்லா தேவைகளையும் அவர் சமூகத்தில் முழுவதுமாய் நான் ஊற்றிவிட வேண்டும். சொல்லமா, டிசைட் பண்ணிடுங்க. நம்ம டிசைட் பண்ணிடலாம். சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள், வேண்டான்னு சொல்லலை. உங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள், நல்லது. உங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுங்கள், நல்லது. எல்லார்ட்டையும் போய் புலம்பாதீங்க, அது நல்லதில்லை. ஆனால் அவர் சமூகத்தில் வந்து ஊற்றி விடுங்கள். pour out your heart. அவரை தான் கூப்பிடுறாரு. என்ன ஒரு விசுவாசம், என்ன ஒரு நம்பிக்கை. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவரை நம்பி உங்கள் இருதயத்தை ஊற்றிடுங்க. அவரே ஒரே நம்பிக்கை, அவரே ஒரே நம்பிக்கை, அவரே ஒரே அடைக்கலமாக இருக்கிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஊற்றி விடுங்க. ரெண்டாவது காரியம், இது ரொம்ப முக்கியம் பாருங்க. டிசைட் மாத்திரமல்ல, டிட்டாச், விலக்கி கொள்ளுங்க. ಕನ್ನಡ சொல்லப்பட்டிருக்கிறது ದೂರ ವಿರಿಸು, ಸ್ವಲ್ಪ ದೂರ ಇರಿ. ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಸ್ವಲ್ಪ ದೂರವಿರಿಸಿ. டிட்டாச் என்ன? டிட்டாச் யுவர் ஹார்ட் ஃப்ரம் திஸ் வேர்ல்டு. கரெக்டாக நான் சொல்கிறது? இந்த உலக விஷயங்களிலிருந்து உங்கள் இருதயத்தை கொஞ்சம் விலக்கி வைங்க. நானும் நீங்களும் இந்த பாயிண்டை போடுங்க. we should live a God centered life, not a self centered life. நாம் எல்லாரும் தேவனை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். யாரை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை? தேவனை மையமாக கொண்ட வாழ்க்கை. ஆனால் நான் என்ன மையமாக கொண்டிருக்கிறேன்னு சொன்னால், என்னை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். செல்ஃப் சென்டர்ட் லைஃப் இல்லை. ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவ பிள்ளை செல்ஃப் சென்டர்ட் லைஃபை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால், காட் சென்டர்ட் லைஃபை வாழ முடியாது. கர்த்தரை மையமாக கொண்ட வாழ்க்கை நான் வாழ முடியாது. என் சுயத்தை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தேன் என்றால், வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொன்னால், கர்த்தரை மையமாக கொண்ட வாழ்க்கை நான் வாழ முடியாது. தேவனை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை இந்த தாவீது அழகாய் வாழ்ந்தார். அவனை அசைக்க 1000 சோதனைகள் வந்த போதிலும் அவன் அசையாமல் இருந்தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பாருங்க. அவன் தேவன் மீது வைத்திருந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, எவ்வளோ போராட்டம் வந்த போதிலும் அவனை அசைக்கவில்லை. அவர் வார்த்தையில் சொல்லும் போது எவ்வளோ அழகாக சொல்றார் பாருங்க. முதலில் அவன் நம்பிக்கை தேவன் மீது அசையாமல் இருந்தது. அப்படி இருந்ததுனால தான் அவனை எந்த போராட்டமும் அசைக்கல. மீண்டுமா சொல்லட்டுமா? அவன் தேவன் மீது அவருடைய நம்பிக்கை அசைக்காமல் வைத்திருந்ததுனால அவனுக்கு எந்த போராட்டம் வந்தாலும், எந்த உபத்திரம் வந்தாலும், எந்த எதிரிகள் வந்தாலும் அவன் அசைக்கப்படலை. ஆனால் சொல்லும் போது ஒரு விஷயத்தை சொல்றார், ஆட் பண்றார். 2வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. 62:2. அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய், என்ன சொல்லுகிறது? நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லைன்னு மாத்திரம் சொல்லல, நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. எவ்வளவு அழகா ஆட் பண்றாரு பாருங்க. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் கர்த்தரின் வலது பாரசத்தில் இருக்கபடியால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு அங்கே சொல்லி முடிக்கிறாரு. ஆனா இங்க சொல்லும் போது ஒரு வார்த்தையை ஆட் பண்றாரு, நான் எப்படி அசைக்கப்படுறது இல்லையா? அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. என் கன்மலை அவர்தான், என் ரட்சிப்பு அவர்தான், என் உயர்ந்த அடைக்கலம் அவர்தான், என் நம்பிக்கை அவரே, என் நம்பிக்கை அவர் மேல், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்படி சொல்றது மாத்திரம் இல்ல, நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில சமயம் என் சரீரத்திற்கு வருகிற வியாதியை கண்டு நான் அதிர்ந்து போனேன். சில சமயம் என் உபத்திரவத்தை கண்டு நான் சோர்ந்து போனேன். சில சமயம் என் சரீரத்திற்கு வருகிற வியாதியை கண்டு, பலவீனத்தை கண்டு நான் அதிர்ந்து போனேன். சில சமயம் என் வாழ்க்கையில் வருகிற தோல்வியை கண்டு நான் துவண்டு போனேன். உண்மைதான். சில சமயம் என் தனிமையை கண்டு நான் கலங்கி போனேன்.
சில சமயம் என் இழப்பை கண்டு நான் மனம் நொந்து போனேன். ஆனாலும் கொஞ்சம் அசைந்த, கொஞ்சம் ஷேக் ஆயிட்டேன், கொஞ்சம் மனசு பாதிக்கப்பட்டது. வந்த உடனே, நான் எதிர்பாராது நடந்த உடனே கொஞ்சம் நான் ஷேக் ஆயிட்டேன். ஆனால் நான் அதிகமாய் அசைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரும்போது ஒண்ணுமே ஆகலைன்னு நான் சொல்லல. வரும்போது நம்ம சொல்றோம் கொலை நடுங்கிடுச்சுன்னு சொல்றோம்ல. இந்த விஷயத்தை கேட்கும் போது எப்பா என்னால் அதை கேட்டாலும் தாங்க முடியல, கொஞ்சம் மனசு பாதிக்கப்பட்டுடுச்சு. ஆனா நான் அதிகமாய் அசைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை. நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை. அதனால சொல்றாரு ஆரம்பத்தில் அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி சொல்றாரு, அவர் என் நம்பிக்கை யார் மேல இருக்குன்றதை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. என் ஒரே நம்பிக்கை அவரே, என் கண்மலை அவரே, என் ரட்சிப்பு அவரே, என் அடைக்கலம் அவரே. அதனால நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. ஆனா நடக்கும்போது கொஞ்சம் ஷேக் ஆயிட்டேன். என்ன டச் பண்ணும்போது நான் கொஞ்சம் ஆடி போயிட்டேன். என்னை யாரும் நம்பாத போது, என்னை கைவிட்டு போகும்போது நான் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டேன். தோல்வியை நான் அடையும் போது நான் கொஞ்சம் ஆடி போயிட்டேன். ஆனால் அதிகமாக ஆடி போடல. ஹல்லேலூயா. இருக்கிறத சொல்றாரு, பிராக்டிக்கலா சொல்றாரு. நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை. நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. சொல்லாமா? ரெண்டாவது பாயிண்ட், டிட்டாச் யுவர் ஹார்ட் ஃப்ரம் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்திலிருந்து அல்லது இந்த உலகத்தின் விஷயத்திலிருந்து கொஞ்சம் விலகி வைங்க. கொஞ்சம் விலகி தான் இருக்கலாம். காட் சென்டர்ட் லைஃப்பில் இருக்கலாம், செல்ஃப் சென்டர்ட் லைஃப்பில் இருக்க வேண்டாம். நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பாருங்க, வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும். இது எழுதி வச்சுக்கோங்க. யோவான் 15:19 எடுக்க வேண்டாம், எழுதி வச்சுக்கோங்க. யோவான் 15:19 வசனம் சொல்கிறது, இயேசு சொல்றாரு, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உலகத்திலிருந்து நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும். சொல்லமா? டிட்டாச் ஆயிருங்க. கொஞ்சம் தள்ளி இருங்க. இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் என்னையும் உங்களையும் இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் பிரித்து எடுத்திருக்கிறார். He separated us from this world. இந்த உலகத்திலிருந்து என்னை உங்களை செப்பரேட் பண்ணிட்டு இருக்கிறார், பிரிச்சிட்டு இருக்கிறார். உலகத்தில் தான் இருக்கிறோம். இந்த உலகத்தில் நான் இருந்தாலும் இந்த உலகத்தார் நான் அல்ல. நீங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நானும் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல. கொஞ்சம் டிட்டாச்சாக இருக்கலாம். இங்கே வர கஷ்டத்தையும் இங்கே வர உபத்திரவத்தையும் வச்சு அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை நம்ம விட்டுடக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? சர்ச்சுக்கு ஏமா வரல? குடும்பத்தில் கஷ்டம். ஏமா ஜெபத்துக்கு வரல? புருஷன் அடிச்சிட்டான். ஏன்பா கர்த்தரை தேட மாட்டேங்கிற, கர்த்தர் சமூகத்துக்கே போக மாட்டேங்கிற, சபைக்கு போகிறதுல, கர்த்தர் சமூகத்தை சேர்ந்துருக்கிறதுல, வேலை, வியாபாரம், பிஸ்னஸ். கொஞ்சம் டிட்டாச்சாக இருக்கலாம். தாவீதை கேட்டிருந்தா என்னென்ன பிரச்சனை சொல்லியிருப்பார் தெரியுமா? தாவீதை கேட்டிருந்தா, சவுல் என்னை துரத்திக்கிட்டே இருக்கிறான், அதனால நான் சர்ச்சுக்கு வரல சொல்லியிருப்பாரா? என் புள்ள பாராட்டி சீராட்டி வளர்த்த அப்சலோம் என்ன கொல்ல வகை தேடுறான், அதனால நான் சமூகத்தில் வர முடியல. எவ்வளவு ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், போர் நடந்துக்கிட்டே இருக்குது, அடிக்கடி யுத்தத்துக்கு போகிறேன், அதனால் சமூகத்தை தேடலை. தாவீது சொல்லியிருக்கலாமா? நிறைய பேரை விசாரிக்க வேண்டியது இருக்குது. நான் ராஜா இல்லையா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ராஜா தானே? நான் ராஜா இல்லையா? நான் ராஜான்றதுனால நிறைய பேரை விசாரிக்க வேண்டியது இருக்குது. நான் பாஸ்டர்ன்றதுனால நிறைய பேரை விசாரிக்க வேண்டியது இருக்குது. அதனால் பிரசங்கம் மட்டும் செய்வேன், பாதத்துக்கு போக மாட்டேன். நான் ராஜான்றதுனால நிறைய கேஸுங்களை பார்க்க வேண்டியது இருக்குது, நிறைய பஞ்சாயத்தை பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நான் சமூகத்திற்கு போக முடியல, அவர் சந்நிதிக்கு போக முடியல. கவனிக்கிறீங்களா?
இனிமேல் நான் இங்கே தான் இருக்கிறீங்களான்னு கேட்க மாட்டேன். ஏன்னா இங்கே தான் இருக்கிறோம், கவனிக்கிறீங்களான்னு தான் கேட்கணும். கவனிக்கிறீங்களா? நான் ராஜா, நிறைய வேலை இருக்கு, குடும்பத்தில் பிரச்சனை எல்லாம் முடியட்டும், போராட்டம் எல்லாம் முடியட்டும், கடன் பிரச்சனை எல்லாம் முடியட்டும். நடக்கும் நடக்கும். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கட்டும், அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும். நம்ம பாட்டுக்கு கர்த்தர் சமூகத்தை தேடிக்கிட்டே இருக்கலாம். இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். சொல்றாரு, நான் அதிகமாக அசைக்கப்படுறதில்ல, உலகத்தில் தான் இருக்கிறோம். ரொம்ப அசைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, இது நல்லா இருக்கும். ரொம்ப அசைஞ்சு ரொம்ப ஆடி போயிடாதீங்க. தாவீது சொல்ற மாதிரி சொல்லலாம், நான் அதிகமாக அசைக்கப்படுறதில்ல. வீட்டில் பிரச்சனை வருது, ஆடி போயிட்டேன், வீட்டிலேயே படுத்துக்கிட்டு தூங்கிட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப ஆடி போயிடக்கூடாது. விசுவாசிக்கிறவன் பதறான். அதனால கொஞ்சம் டிட்டாச்சாக இருக்கலாம், கொஞ்சம் உலகத்தில் இருந்தாலும் டிட்டாச்சாக இருக்கலாம். இது இல்லைங்க நமக்கு நிரந்தரம், இந்த இடம் இல்லைங்க நமக்கு நிரந்தரம். ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த உலகம் எனக்கும் உங்களுக்கும் நிரந்தரம் அல்ல. எனக்கு நிரந்தரமான ஒரு இடம் இருக்கு. அப்போ இந்த உலகத்தில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் என் தலைமையில போட்டுக்கிட்டு, நான் அதுக்கே என் வாழ்க்கையை வச்சுக்கிட்டு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு, கர்த்தரை தேடாம கர்த்தர் மேல என் நம்பிக்கையை வைக்காம நான் இருந்தேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் டிட்டாச்சாக இருக்கலாம். அங்கே அந்த போடுங்க, அந்த பிக்சரை போடுங்க, எவ்வளோ அழகாக இருக்கு. அதான் நீங்கள், அதான் நான். அந்த தாமரைப்பூ, அது கீழே இருக்கிற இலை பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் வேறு பாருங்க எங்கே இருக்குது? பூமிக்குள்ளே இருக்குது, தண்ணீருக்குள்ளே இருக்குது. ஆனாலும் தன்னை எவ்வளோ அழகாக காமிச்சுக்குது பாருங்க, எவ்வளோ பிரகாசமாக காண்பித்துக்குது பாருங்க. நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம், நம்ம கால் உலகத்தில் தான் இருக்கு. ஆனால் அதிகமாக அசைக்கப்பட வேண்டாம். கவனிக்கிறீங்களா? அதிகமாக அசைக்க வேண்டாம். அவன் ஏமாத்திட்டான், அதனால நான் சமூகத்துக்கு வரமாட்டேன். அவன் கையை விட்டுட்டான், அதனால நான் சமூகத்துக்கு வரமாட்டேன். இது நடக்கல, அது கிடைக்கல, அது கொடுக்கல, அதனால சமூகத்துக்கு வரமாட்டேன். அது முடியல, அதனால சமூகத்துக்கு வரமாட்டேன். இல்லைங்க. டிட்டாச் யுவர் ஹார்ட் ஃப்ரம் திஸ் வேர்ல்டு. உங்கள் இருதயத்தை இந்த உலக விஷயத்திலிருந்து கொஞ்சம் டிட்டாச்சாகவே இருக்கலாம், கொஞ்சம் செப்பரேட்டாகவே இருக்கலாம். தாவீது எவ்வளவு அழகா உலகத்தில் இருந்தாலும் இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பாருங்க, சமூகத்தில் ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு. என்னென்ன பிரச்சனை சமாளிக்கிறாரு, சந்திக்கிறாரு. ஆனாலும் ஆண்டவரை விடலை, ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை விடலை. அவரே ஒரே நம்பிக்கை என்பதை அவர் அந்த விஷயத்துலேருந்து அவர் தளரலை. பர்சனலாக விழுறாரு பாவத்தில். நம்ம ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பிரசங்கத்தை பார்த்தோம். பர்சனலாக 51ஆம் சங்கீதம், பர்சனலாக பாவத்தில் விழுறாரு. ஆனாலும் உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்கன்னு சொல்லி அந்த சமூகத்தை ஏங்குறாரு. ஹல்லேலூயா. அந்த சமூகத்தில் இருந்து, உங்கள் பிரசன்னத்தை விட்டு நான் எங்கே போவேன், உன் சமூகத்தை விட்டு நான் எங்கே நாடுவேன், எங்கே ஓடுவேன், என்னை கழுவுங்க ஆண்டவரே, கிளென்ஸ் மீ அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்கம் பிரச்சனை, ஒரு பக்கம் போராட்டம், குடும்பத்தில் பிரச்சனை, சரீர பிரகாரமான பிரச்சனை, தனிமையின் பிரச்சனை, மைண்டு நமக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது, சரீரத்தில் பிரச்சனை இருக்கும். ஆனாலும் ஒரே நம்பிக்கை அவர் என்பதை மறந்துடாதீங்க. கொஞ்சம் டிட்டாச்சாகவே இருக்கலாம். அது ஒரு பக்கம் அது பாட்டுக்கு போட்டோம், அதை கொஞ்சம் கண்டுக்காதீங்க. என்னங்க, அதையே கண்டுக்கிட்டு இருக்காதீங்க. கண்டுக்காதீங்கன்னா அதை பார்க்காம இருக்க முடியாது. ஆனால் அதையே கண்டுக்கிட்டு நான் அதிலேயே உழண்டுகிட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. டிட்டாச் யுவர் ஹார்ட் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட். மூன்றாவதாக,
decide and detach and finally declare. சொன்ன பிரதான் போட்டிங்க. declare, அறிவி, கோஷிசு. என்னங்க? declare. எதை டிக்ளேர் பண்ணோம்? டிக்ளேர் எங்கேருந்து டிக்ளேர் பண்ணோம்? டிக்ளேர் ஃப்ரம் யுவர் ஹார்ட் தட் யுவர் ஹோப் இஸ் இன் காட் அலோன். என்னுடைய நம்பிக்கை, உங்களுடைய நம்பிக்கை தேவன் மீது மாத்திரமே இருக்கிறது என்பதை இருதயத்திலிருந்து சொல்லலாம். ஹல்லேலூயா. எங்கிருந்து சொல்லலாம்? எங்கிருந்து? இருதயத்திலிருந்து சொல்லலாம். வாயிலிருந்து அல்ல, இருதயத்திலிருந்து சொல்லலாம். ஒரு சில சமயத்தில் நம்ம நம்பிக்கை, இதை எப்படி நான் சொல்கிறது, நான் கவனிக்கிறேன், உங்களுக்கு சொல்லி நான் விவரிக்கிறேன். என் நம்பிக்கை 100% நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால், அந்த 100% நம்பிக்கை ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக வச்சுருப்போம். வேணும்னு வைக்க மாட்டோம், நமக்கு தெரியாமலே வச்சுருப்போம். எப்படி? கொஞ்சம் பணத்தில் கொஞ்சம் நம்பிக்கை, பணம் இருக்கிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நம்பிக்கையாக இருப்போம். ஆனால் நம்ம சொல்கிறது என்னவோ அவரே ஒரே நம்பிக்கை. அப்புறம் நம்ம பதவி, அங்கேருந்து கொஞ்சம் நம்பிக்கை இங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த நம்பிக்கை, கொஞ்சம் நம்பிக்கை அங்கே போயிடுச்சு 10%, இப்போ இருக்கிறது 80% தான். ஒரே நம்பிக்கை. அப்புறம் நம்ம மனுஷங்க யாரெல்லாம் நம்ம கூட நிற்கிறாங்களோ, கை கோக்குறாங்களோ, சிரித்து பழகுறாங்களோ, பேசுகிறாங்களோ, குடும்பத்தின் மேலே கொஞ்சம் நம்பிக்கை. நம்ம எது விட்டாலும் நம்ம கூட இருக்கிறப்பா, ஒரு கூட்டம் இருக்குதுப்பா, கொஞ்சம் நம்பிக்கை. 30% அங்கே போச்சு, 70% தான் ஆயிடுச்சு இப்போ. அப்புறம் நம்ம ஞானத்து மேலே நமக்கு நம்பிக்கை, எதாக இருந்தாலும் நான் சமாளிச்சிருவேன், அப்படியே இங்கே வந்துடுச்சு. அப்புறம் நம்ம அனுபவத்தின் மேலே ஒரு நம்பிக்கை, நம்ம சேர்த்து வச்ச சொத்து மேலே கொஞ்சம் நம்பிக்கை, அப்புறம் கொஞ்சம் நம்பிக்கை. கடைசியில் எவ்வளோ வருது? 70% வெளியே போச்சு, 30% நம்பிக்கை தான். ஆனால் வாயில் சொல்கிறது என்னவோ என் ஒரே நம்பிக்கை. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த 10% பணத்தில் வச்சோம்ல, தூக்கிட்டு வந்து கடல் மேலே போடுங்க. 10% சொத்தில் வச்சோம்ல, தூக்கிட்டு வந்து கடவுள் மேலே வைக்கலாம். 10% அந்த மனுஷங்க மேலே வச்சோம்ல, தூக்கிட்டு வந்து கடவுள் மேலே போடுங்க. 10% நம்ம பதவி, நம்ம ஞானம், நம்ம அனுபவத்து மேலே வச்சோம்ல, கடவுள் மேலே போடுங்க. அப்பா என் நம்பிக்கை எல்லாம் அவரே. இப்போ தான் முழுசாக சொல்ல முடியும். என் ஒரே நம்பிக்கை இல்லை, என் 100% நம்பிக்கை இந்த தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. அதை இங்கேருந்து சொல்லணும், டிக்ளேர் பண்ணணும். இவர் பாருங்க சொல்கிறார், அந்த 100% நம்பிக்கை அதை வாசிக்கும் போதே நமக்கு தெரியுது. பாருங்க, இன்றைக்கி காலையில் நான் பாட்டு பாடுறவங்களுக்கு சொன்னேன், பாடும் போதே சும்மா அப்படி ஸ்டார்ட் பண்ணும் போதே அந்த பாட்டை அப்படியே பயஹாட்டை, உங்களுக்கு அந்த பாட்டை தெரியலனாலும் நீங்கள் பாடுறத வச்சு என்ன பாடுறா அப்படின்னு பாடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அது பாட்டில் சந்தேகமாகவே பாடக்கூடாது. தெரியல போவோம், கொஞ்சம் அவுட் ஆகும், பாடும்போது வாசிக்கும் போது கொஞ்சம் அவுட் ஆகும். ஆனால் தெரியாத மாதிரி எதையும் செய்யக்கூடாது, நம்பிக்கையாக பாடணும். இளையராஜா பாட்டு பாடுறாரு, அவர் கான்சர்ட் பார்த்தேன். ஐயோ இவர் போய் அந்த கான்சர்ட் பார்த்தேன்ட்டு என்ன இது பண்ணாதீங்க. பாடுறாரு, திடீர்னு விட்டார். அப்புறமா சொல்கிறாரு, நான் விட்டேன்ல. அவ்வளோ பெரிய இசை ஞானி எஸ்பிபி ஒரு தடவை பாட்டு பாடிட்டு இருக்காரு கான்சர்ட்டில், டப்புன்னு அவரும் விட்டார். அப்போ அவருக்கு பாட்டு பாட தெரியலன்னு அர்த்தமா? நடக்கும். ஆனால் பாடும்போது சும்மா கம்பீரமாக போல்டாக பாடணும். இப்போ இவர் சொல்கிறாரு, அதை பாடும்போது நமக்கு தெரியும் இவங்களுக்கு பாட்டு முழுசாக தெரியுதா இல்லையா. இப்போ இவர் சொல்லும் போதே நமக்கு தெரியுது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். இந்த போர் செய்கிறாங்க பாருங்க, ஆரம்ப காலகட்டத்தில் அந்த போர் செய்வாங்க. அந்த யுத்தம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த ராஜா, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு குதிரையில் அல்லது நடந்தோ, குதிரையில் தான் அதிகமாக லைனாக நின்றுட்டு இருப்பாங்க. முன்னாடி அந்த ராஜா போய், அந்த அரசன் போய் அந்த குதிரையில் சத்தம், எல்லாரும் சைலண்டாக இருப்பாங்க. அந்த ராஜா போய் அந்த இடத்துல ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாரு.
நம்ம இன்னைக்கு அவனை வீழ்த்த போறோம். உயிரே போனாலும் பரவாயில்ல, என்ன நடக்கட்டும், எது நடந்தாலும் இந்த ராஜ்யத்தை நம்ம ஜெயித்து ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்பீச், ஒரு 5 minutes ஸ்பீச் கொடுப்பாங்க. அந்த ஸ்பீச்சில் அவங்க சும்மா அப்படி அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அது ரெண்டாவது, ஆனால் அந்த ஸ்பீச்சில் அப்படியே உற்சாகம் அவங்க அப்படியே கத்துவாங்க, அப்படியே அந்த ஈட்டியை அடிப்பாங்க. ஆமாம் 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 நம்ம ஜெயிக்க போகிறோம். அதுக்கப்புறம் தோல்வியோ ஜெயமோ, ஆனால் ஒரு பெரிய உற்சாகம். அப்போ நம்ம இங்கே இருதயத்திலேருந்து சொல்லும் போதே நமக்கு தெரியணும். யாருக்கிட்ட நான் போய் கர்த்தருடைய நம்பிக்கை சொல்லும் போதே தெரியணும், உள்ள இவன் எப்படி இருக்கிறான், அவன் நம்பிக்கை எங்கே வச்சிருக்கிறான், அந்த நம்பிக்கை எங்கேருந்து வருது. போன வாரம் பார்த்தோம், இது கான்ஃபிடென்ட் இல்லை, இது காட்ஃபிடென்ட்டு. ஹல்லேலூயா. ஏன்னா இது கர்த்தரிடத்திலிருந்து வருவது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜனங்களே, கர்த்தரை நம்புங்கள், எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். காரணம் அவரே என்னுடைய அடைக்கலம், உங்களுடைய அடைக்கலம். இது நம்ம மனசில் பதிய வைக்கணும். ஸோ டிக்ளேர் ஃப்ரம் யுவர் ஹார்ட். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கர்த்தர் செஞ்ச எல்லாத்தையும் நம்ம டிக்ளேர் பண்ணணும். என் ஒரே நம்பிக்கை அவர் தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சமூகத்தில் சொல்லணும். 62 7வது வசனத்தில் யாராவது தயவுசெய்து வாசிங்க. 7வது வசனத்தை வாசிங்க. என் ரட்சிப்பும் என் மகிமையும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லாமா யார் இடத்துல இருக்கிறது? இதை டிக்ளேர் பண்ணணும். ஹல்லேலூயா. இதை தான் டிக்ளேர் பண்ணணும். ஹல்லேலூயா. என் ரட்சிப்பும் என் மகிமையும் யாரிடத்தில்? தேவனிடத்தில் இருக்கிறது. அதற்கு பிறகு இன்னும் அழகா சொல்றார் பாருங்க, பெலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் யாருக்குள்ள? யாருக்குள்ள? தேவனுக்குள் இருக்கிறது. இதை தான் நான் டிக்ளேர் பண்ணணும். ஹல்லேலூயா. அதை சொல்லும் போதே எனக்கும் உங்களுக்கும் தெரியணுங்க. அதை சொல்லும் போதே மற்றவர்கள் புரிந்து கொள்ளணும், என்னுடைய 100% நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறது, தேவன் மேல் இருக்கிறது, தேவன் இடத்தில் இருக்கிறது, அவருக்குள் இருக்கிறது. ஸோ டிக்ளேர். இதில் 2-3 விஷயத்தை சொல்கிறேன். டிக்ளேர் டு யுவர் சோல். முதல்ல உங்கள் ஆத்மாவுக்கு சொல்லிக்கங்க. யாருக்கு? என் ஆத்மாவுக்கு சொல்லிக்கலாம். அவர் சொல்றார், அமர்ந்திருந்து. என் ஆத்மா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது. டிக்ளேர் பண்ணுறாரு பாருங்க அந்த நம்பிக்கை. நான் நம்புகிறது அவராலே வரும். டிக்ளேர் பண்ணுறாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஆக டிக்ளேர் டு யுவர் சோல். அண்ட் செகண்ட்லி, டிக்ளேர் டு யுவர் பீப்புள். உங்கள் ஜனங்களுக்கு சொல்லுங்க. இப்போதான் நம்ம வாசிச்சோம். உங்கள் ஜனங்களுக்கு சொல்லுங்க. என்ன? ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, ஜனங்களே. உங்க குடும்பத்திற்கு சொல்லுங்க, குடும்பமே. உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க, நண்பர்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். டிக்ளேர் டு யுவர் பீப்புள் அண்ட் டிக்ளேர் டு யுவர் எனிமீஸ் ஆல்சோ. உங்க சத்துருக்களுக்கும் உங்க பகைவர்களுக்கும் சொல்லுங்க. உங்க பகைவர்களுக்கும் சொல்லணும். என் பகைவர்களுக்கும் சொல்லணும். அதை சொல்கிறாரு. 3-4 வசனத்தை நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிங்க. அவர் சொல்கிறார் என்னன்னாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்? தேவனில் மாத்திரமே என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி சொல்லலாமா? ஹல்லேலூயா. என் ஒரே நம்பிக்கை. போடலாமா? அந்த 3 பாயிண்ட்டை போடுங்க. யாருங்க? யாருங்க? என் ஒரே நம்பிக்கை. யாருங்க? என் ஒரே நம்பிக்கை இந்த தேவன் மாத்திரம்தான். இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் நடக்கும். என் நம்பிக்கையை ஆட்ட, என் நம்பிக்கையை அசைக்க அநேக காரியங்கள் நடக்கும். ஆனால் நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. என் ஒரே நம்பிக்கை அவர்தான். என் 100% நம்பிக்கையும் அவர் ஒருவரே. டிசைட், டிட்டாச் and declare. சொல்லமா? decide, detach and declare. மீண்டும் சொல்லமா? decide and detach and declare. hallelujah. அவர் ஒருவரே 100% நம்பிக்கை என்பதை நம்ம அவர் சமூகத்தில் சொல்லலாம், ஒப்பு கொடுக்கலாம்.